அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. கொல்லா விரதம் குவளை எல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்றி நினைத்த எல்லோரும் வாழ்க இசைந்து. உலக மக்களே, அறிவார்ந்த அன்பர்களே, ஆண்மைநேய ஒருமைப்பாட்டுடைய அன்பர்களே, வல்லப்பமானவர்கள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் இந்த பூலோகத்திற்கு ஒரு தாயின் வழியாக வருவிக்க உற்று 33 ஆண்டுகள் சென்னையிலே சமயங்கள், மதங்கள், மார்க்கங்களில் கூறப்பட்ட நெறிமுறைகளை பின்பற்றி கொண்டும், அதன் பிறகு தன் தந்தையிடமிருந்து சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு சாகா கல்வியை கற்றுக்கொண்டு மீண்டும் கருங்குழியிலே 9 ஆண்டுகள் இருந்ததையும், அதன் பிறகு தர்மசாலைக்கு வந்து தர்மசாலையை நிறுவியதையும், அதன் பிறகு மேட்டுக்குப்பம் சென்று அங்கே இருந்து கொண்டு சத்தியஞான சபையை நிறுவியதையும், அகவல் எழுதியதையும், ஞானசரி பாடலுடைய விளக்கங்களை எல்லாமே நாம் தெளிவாக பார்த்துவிட்டோம். அதன் பிறகு இறைவனோடு இரண்டரை கலப்பதற்கு நாட்கள் நெருங்கி கொண்டிருந்ததனால் சத்திய வார்த்தை, சத்திய அறிவிப்பு என்ற தலைப்புகளிலே இருக்கின்ற பாடலுடைய விளக்கங்களை நாம் முழுமையாக பார்த்துவிட்டோம். இன்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வருகிறார், அறையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். இறைவன் வந்து மகனோடு இரண்டரை கலப்பதற்கு முன் தன் மகனை அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக ஆக்குவதற்கு முன் நடந்த நிகழ்ச்சிகளை இன்று இறுதியாக நாம் பார்க்கிறோம். இறைவன் தன் மகனோடு எப்படி இரண்டரை கலந்து கொள்ளுகிறார், வல்லப்பமானவர்கள் எப்படி இறைவனாகிறார் என்பதை நாம் இன்று நிறைவாக பார்க்க போகிறோம். 1/1/1823 ஆண்டு அதாவது ஆரம்பித்த இறைவனுடைய திருவிளையாடல் 30/1/1874 51 ஆண்டுகள் திருவிளையாடல் நடந்து கொண்டிருந்தது. இறுதியாக வல்லப்பமானவர்கள் எப்படி தன் தந்தை வருவதை கூறுகிறார் என்பதையும், இறைவன் வந்து என்னோடு இரண்டரை கலந்து கொள்ளப் போகிறார் என்ற நிலையையும் மக்களிடையே கூறுவதை இன்று நாம் பார்க்க போகிறோம். இன்றுதான், அதாவது 30/1/1874 இரவு 12 மணிக்கு தனது தந்தை அருட்பெருஞ்சாண்டவர் மகனோடு இரண்டரை கலந்து கொண்டு இறைவனாகிறார்கள். அதற்கு முன்னால், அதாவது ஆங்கிலிச வருடம் புரட்டாசி மாதம் 3ஆம் நாள் இந்த உலகம் சன்மார்க்கம் உலகமாக மாறுவதற்கு இன்னும் 12 மாதங்கள் இருக்கிறது என்பதை முன்னால் தெரிவித்ததை 30/1/1874 தான் அந்த தினம் என்ற நிலையை உலக மக்களுக்கு தெரிவிக்கிறார். அதோடு மட்டுமல்ல, கல்பட்டையா அவர்களை அழைத்து 27 ஆண்டுகள் நீங்கள் தர்மசாலையை நடத்திவிட்டு கலியுகம் முடிந்தவுடனே சுத்த சன்மார்க்க காலத்தில்தான் நீங்கள் சமாதியாக வேண்டும் என்ற நிலையை கூறியதையும், இந்த உரையாற்றின் போது அவருடன் இருந்தவர்கள், மாணாக்கர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள், நட்பு வட்டாரத்தில் இருந்தவர்கள் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறார்கள். கல்பட்டையாவும் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அதற்கு முன்னால் சில விஷயங்களை நாம் பாடலின் மூலமாக விளக்கங்களை பார்த்துவிட்டு இன்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவிளையாடலை நாம் நிறைவு செய்கிறோம். அருட்பெருஞ்சோதியினுடைய ஆண்டவருடைய அடைவு என்ற பதிகத்திலே 82வது பதிகத்திலே 13வது பாடல், மன்னிய நின் அருள் ஆரமுதம் தந்து வாழ்வித்து நான் உண்ணிய எல்லாம் உதவி என் உள்ளத்திலே தண்ணியலாக்கி கலந்து இத்தருணம் தயவு செய்தாய். இறைவன் தந்தை இங்கு வந்து அமர்ந்திருக்கின்றார். இறைவனிடம் கூறுகிறார். எப்படி என்றால், அதாவது நிலை பேருடைய அருள் வல்லமை படைத்த உனது அருள் ஆரமுதம் தந்து என்னை வாழ்வித்து இந்த பூலோகத்திற்கு வருவிக்க செய்து நான் உண்ணிய எல்லாம் உதவி, நான் எப்படியெல்லாம் நினைத்தேனோ, நான் எண்ணியதெல்லாம் எனக்கு அருளி என் உள்ளத்திலே தன்னியலாக்கி உன்னுடைய செயலாக்கி கலந்து இத்தருணம் தயவு செய்தாய். துண்ணிய நின் அருள் வாழ்க அருட்பெருஞ்சோதியனே, என்னோடு கலந்த நின் அருள் வாழ்க அருட்பெருஞ்சோதியனே என்று கூறுகிறார். அடுத்தபடியாக 83வது பதிகம் அடிமை பேர் என்ற பதிகத்திலே 10வது பாடல், நாம் செய்த நற்தவந்தான் யாதோ நபற்ற அறிது வான் செய்த தேவரெல்லாம் வந்து ஏவல் தான் செய்து தம்பலம் என்றே மதிக்க தான் வந்து என்னுள் கலந்தான்
அம்பலவன் தன் அருளால். அதாவது மகனோடு இரண்டரை கலந்து கொண்டதனால் இவரும் இறைவனாகப் போகிறார், இந்த பிரபஞ்சத்தை இயக்கப் போகிறார் என்ற நிலையை அறிந்து மாணவர்களெல்லாம் வந்து நாங்கள் எல்லாம் இனிமேல் உங்களுக்கு பணிவிடை செய்யப் போகிறோம் என்று சொல்லி அருள் வல்லமை படைத்த இறைவனை என்று என்னை போற்றும்படி நீ வந்து என்னுள் கலந்தான் அம்பலத்தன் தன் அருளால். அப்படி அருளால் என் உள்ளத்திலே கலந்து விட்டதனால் வானவர்கள் எல்லாம் என்னை வந்து போற்றி வணங்குகிறார்கள். இந்த நிலையை எனக்கு கொடுத்து விட்டாய், நான் செய்த தவம் என்னதான் என்று எனக்கு தெரியவில்லை என்று கூறுகிறார். அடுத்தபடியாக திருவருட்பேறு என்ற பதிகத்திலே ஒரு பாடல், 85வது பதிகம். வாலி என்னை தூக்கி வைத்த கரதளங்கள், வாலி எல்லாம் வல்ல மணிமன்றம், வாலி நடம், வாலி அருஜோதி, வாலி நடராயன், வாலி சிவஞானவழி. என்னை தூக்கி வைத்த கரதளங்கள், இந்த பூலோகத்திற்கு என்னை வருவிக்க செய்து 33 ஆண்டுகள் சென்னையிலே இருக்கும்போது சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள், நெறிகளிலே பின்பற்றி கொண்டிருந்த போது அவற்றிலிருந்து என்னை நீக்கி தூக்கி எடுத்து சுத்த சன்மார்க்கத்தை கொடுத்து எனக்கு மரணமில்லா பெருவாழ்வையும் சாகா கல்வியையும் கொடுத்து எல்லா அருளையும் கொடுத்தாயே அருப்பெருஞ்சோதியனே என் தந்தையை வாழி என்று சொல்லுகிறார். உன்னுடைய திருவிளையாடல், உன்னுடைய அருள் நடனம் எல்லாம் அருப்பெருஞ்சோதி, வாலி நடராயன், வாலி சிவஞானவழி என்று கூறுகிறார். அதன் பிறகு இந்த நிலைகளெல்லாம் தொடர்ந்து கொண்டிருக்கும் போது கைமாறின்மை என்ற ஒரு பதிகத்திலே ஒரு பாடல் உண்டு. மாற்றி அளிக்கும் சன்மார்க்க மரபில் மனதை செலுத்துவதற்கு ஒரு சூழ்ச்சி அறியாது உழன்றேனை சூழ்ச்சி அறிவித்து அருள் அரசின் ஆட்சி அடைவித்து. நல்லா கவனிக்கணும், அதுக்காக தான் இந்த பாடலுடைய விளக்கத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது. உலக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அல்லவா, அதை தந்தையிடம் சொல்லுகிறார். அருள் அரசின் ஆட்சி அடைவித்து அருள் ஜோதி அமுதமளித்து ஆனந்த காட்சி கொடுத்தாய், இந்தனக்கு கைமாறு ஏது கொடுப்பேனே. அதாவது மேல்நிலையை தரக்கூடிய, மேல்நிலையை, உயர்ந்த நிலையை, மேன்மை அடையக்கூடிய அந்த நிலையை தரக்கூடிய சுத்த சன்மார்க்க மரபினிலே மனதை செலுத்துவதற்கு எப்படி என்று தெரியாமல் நான் இருந்தபோது சுத்த சன்மார்க்கத்தை கொடுத்து அந்த விளக்கத்தை கொடுத்து எனக்கு அறிவித்து அருள் அரசின் ஆட்சி அடைவித்து திரு அருள் செங்கோலாட்சியை கொடுத்து அருள் ஜோதி அமுதம் அளித்து ஆனந்த காட்சி கொடுத்தாய், தந்தையை உனக்கு நான் என்ன கைமாறு செய்யப் போகிறேன் என்று கூறுகிறார். அதன் பிறகு இறைவன் தன்னோடு இரண்டரை கலந்து கொள்கிறார். இறைவன் வந்து மகனோடு இரண்டரை கலந்து கொள்கிறார் என்ற நிலையை பார்த்து மாணவர்களெல்லாம், தேவர்களும் பிரம்மன், திருமால், ருத்திரன் போன்றவர்களெல்லாம் எப்படி இவரை வந்து வணங்குகிறார்கள் என்பதை இந்த பாடல்களில் நாம் கருளியிருக்கிறார்கள். ஏனென்றால் வல்லப்பமானவர்கள் இப்பொழுதும் சித்தி வளாகத்திலே இருந்து கொண்டுதான் இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். சித்தி வளாகம் சாதாரண அந்த அறை மட்டுமல்ல, இறைவன் அங்கிருந்து கொண்டு பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பிச்சம் கவரி நிலற்றி அசைத்திட மால் யான் பிடரின் மேல் நித்தம் பவனி வருகின்ற நிபுணரெல்லாம் தொழுது ஏத்த எச்சம் புரிவோர் போற்ற என்னை ஏற்றா நிலைமேல் ஏற்றிவித்து என் அச்சம் தவிர்த்து ஆண்டு கொண்டாய், அடியேன் உன்றன் அடைக்கலமே என் தந்தையே என்று கூறுகிறார். அதாவது பெரிய பெரிய யானைகளுடைய பிடரின் மேல் ஏறிக்கொண்டு வெண்டாமரை கொடை வைத்து வீசிக்கொண்டு பெரிய பெரிய நிபுணர்கள் எல்லாம் என்பது தேவர்கள் எல்லாம், இதிலே பிரம்மன், திருமால், ருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவம் போன்ற பதத்தலைவர்களும் அடங்குவார்கள். அவர்களெல்லாம் என்னை வந்து தொழுது ஏத்த என்னை போற்றி வணங்க எச்சம் புரிவோர், எச்சம் புரிவோர் மீதி தேவர்கள், நவகூட்ட தலைவர்கள், நாகாதிபனாகிய இந்திரன் போன்றவர்களெல்லாம் என்னை போற்ற என்னை ஏறா நிலைமிசையிலே ஏற்றி கடவுள் நிலைக்கு ஏற்றி என் அச்சத்தையெல்லாம் தவிர்த்து என்னை ஆண்டு கொண்டாய், நான் உன் அடைக்கலமே என்று கூறுகிறார். அதன் பிறகு பிரபஞ்சத்தின் வெற்றியை கூறுகிறார்.
பிரபஞ்சத்தின் வெற்றி என்ன என்பது அருள் ஜோதி ஆனேன் என்று அறையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்று அறையப்பா முரசு, மறுசார்பு தீர்ந்தேன் என்று அறையப்பா முரசு, மரணம் தவிர்த்தேன் என்று அறையப்பா முரசு. இறைவன் என் தந்தை என்னோடு கலந்து கொள்ளப் போகிறார், நானும் அவரும் ஒன்றாகப் போகிறோம். அந்த நிலையில் இருந்து கொண்டு பிரபஞ்சத்தின் வெற்றி என்று கூறுகிறார். அதை பிரபஞ்சத்திற்கு பிரகடனப்படுத்துகிறார். அருள் ஜோதி ஆனேன் என்று அறையப்பா முரசு, நான் அருப்பெருஞ்சோதி ஆண்டவராகிவிட்டேன் என்று நீ உலகத்துக்கெல்லாம் பறைசாற்று. முரசு என்பது வாய்ப்பறை ஆற்பது. வாய்ப்பறை ஆற்பது என்பது அந்த காலத்தில் மன்னர்கள் எல்லாம் முரசு கொட்டி ஒரு விஷயத்தை மக்களுக்கு தெரிவிப்பார்கள். முரசு கொட்டுகிறது என்றால் ஏதோ ஒரு மன்னன் தெரிவிக்கப் போகிறார், ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது, செய்தி இருக்கிறது என்று மக்கள் கூடுவார்கள். அதுபோல இவர் முரசு கொட்டுகிறார் என்று சொல்லுகிறார். அருளாட்சி பெற்றேன் என்று அறையப்பா முரசு. நல்லா கவனிக்கணும், சும்மா போய் கதவு சாத்திட்டு மறைஞ்சிடல அவர். அருளாட்சி பெற்றேன் என்று அறையப்பா முரசு, மருள் சார்பு தீர்ந்தேன் என்று அறையப்பா முரசு. மருள் என்பது சமயங்கள் மதங்கள் மார்க்கங்களில் சொல்லப்பட்ட நெறிகளை எல்லாம் விட்டுவிட்டு மாயை மயக்கங்கள் எல்லாம் தீர்ந்து அறியாமையை போக்கி இவற்றையெல்லாம் நீக்கிவிட்டேன் என்று அறையப்பா முரசு. மரணம் தவிர்த்தேன் என்று அறையப்பா முரசு. மரணம் தவிர்த்து விட்டேன் என்று கூறுகிறார். மரணம் தவிர்த்தேன் என்பது மரணமில்லா பெருவாழ்பவர், இறைவனாக போகிறார். அதான் மரணம் தவிர்ப்பது, ஞான சித்தி அடைவது. ஞான சித்தியை பெற்றேன் என்று கூறுவார். சித்த நானேன் என்று உந்திப்பற என்று கூறுவார். இந்த நிலைகளெல்லாம் முடிந்த பிறகு உலக மக்களுக்கு சொல்லுகிறார், அங்கே எல்லா உலகமும் என் வசம் ஆயின, எல்லா உயிர்களும் என் உயிர் ஆயின. நல்லா கவனிச்சுட்டே வரணும், ஏன்னா இதற்கு காரணம் உண்டு. அவர் மறுபடி மக்களிடம் பேசும்போது இதனுடைய விளக்கம் உங்களுக்கு புரியும். எல்லா உலகங்களும் என் வசம் வந்துவிட்டது, எல்லா உயிர்களும் என் உயிர்கள் ஆயின, எல்லா ஞானமும் என் ஞானமாயின, எல்லா வித்தையும் என் வித்தை ஆயின, எல்லா போகமும் என் போகமாயின. போகம் என்பது இன்பங்கள். எல்லா இன்பமும் என் இன்பமாயின, எல்லா வல்ல சிற்றம்பலத்து என் அப்பர் எல்லாம் நல்கி என் உள்ளத்தில் உள்ளாரே. ஆக எல்லா உலகங்களும் என் வசமாகிவிட்டது, எல்லா உயிர்களும் என் உயிர்களாயின, எல்லா நிலைகளும் நான் அடைந்து விட்டேன் என்ற நிலையை உலக மக்களுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு சித்தி வளாகத்தில் 30/1/1874 இரவு 12 மணிக்கு, அதற்கு முன்னால் அவர் பிள்ளைப்பெருமானவர்கள் அருப்பெருஞ்சோதி ஆண்டவராகிய நமது வல்லப்பெருமானவர்கள் உரையாற்றியதை நாம் இப்போ பார்த்து கொடுக்கிறோம். 30/1/1874 ஆண்டு 30/1/1874 ஆண்டு ஸ்ரீமுக வருடம் தை 19ஆம் நாள் வெள்ளிக்கிழமை இரவு 12 மணிக்கு நமது பிள்ளை பெருமானவர்கள் நமது வல்லற்பெருமானவர்கள் அறைக்குள் செல்வதற்கு முன் அங்கு இருந்தவர்களிடம் இறுதியாக வாய்மலர்ந்து அருளியது என்னவென்றால், 30/1/1874 ஸ்ரீமுக வருடம் தை 19ஆம் நாள் வெள்ளிக்கிழமை இரவு 12 மணிக்கு நமது பிள்ளை பெருமானவர்கள் அறைக்குள் செல்வதற்கு முன், அறை என்பது அவர் இருக்கின்ற அறையிலே இறைவன் வந்து அமர்ந்திருக்கின்றார். என் சாமி, என் துரை, என் உயிர் நாயகனார் இன்று நான் இருக்கும் இடத்தில் வந்து அமர்கின்றார். பின்சாரும் 2.5 நாளிகைக்குள் இந்த பேர் உடம்பில் கலந்து பிரியாது இருப்பார் என்ற பாடலுடைய விளக்கத்தை நாம் சத்திய அறிவிப்பாக பார்த்தோம். ஆகவே என் தந்தை உள்ளே இருக்கிறார். அந்த அறைக்குள் செல்வதற்கு முன் அங்கு இருந்தவர்களிடம் இறுதியாக வாய் மலர்ந்து அருளியது என்னவென்றால், இதுவரையில் உங்களுக்கு நேரில் சொல்லி வந்தேன், உங்களிடம் நேரில் சொல்லி வந்தேன். இறைவன் எனக்கு கூறிய சத்திய வார்த்தைகளை சொன்னேன். அதை சத்திய அறிவிப்பாக கூட அறிவித்தேன். இதை கேட்டு ஒருவர் கூட திருந்திய பாடில்லை. ஏனென்றால் நம்பிக்கை வைக்கவில்லை, வல்லப்பெருமான் மேலும் நம்பிக்கை வைக்கவில்லை. இவர் இறைவன் அருட்பெருஞ்சாண்டவர் வந்து இங்கு அமர்ந்திருக்கின்றார் என்ற நிலையையும் யாரும் நம்பிய பாடில்லை. அதனால சொல்லுகிறார், இதை கேட்டு ஒருவர் கூட திருந்திய பாடில்லை. முடிந்த வரையில்
உங்களை திருத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். எத்தகைய சூழ்நிலையிலும் கைவிடாமல் உங்களை காப்பாற்றுவேன். எத்தகைய சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் உங்களை கைவிடாமல் நான் காப்பாற்றுவேன் ஏனென்றால் மக்களிடம் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் அஞ்ச வேண்டாம். நான் இத்தனை வரைக்கும் உங்களை நேரில் வந்து சொல்லி வந்தேன். நீங்கள் யாரும் இதில் கேட்டு திருந்திய பாடில்லை. இருந்தாலும் நான் உங்களை காப்பாற்றுவேன். இன்னும் 10 அல்லது 15 தினங்கள் உள்ளே இருக்கப் போகிறேன். இந்த 10-15 தினங்கள் ஏன் சொல்லுகிறார்? மக்களை சமாதானப்படுத்துவதற்காக. நம்மளை தேடுவார்களே, அங்கே மாணாக்கர்கள் இருக்கிறார்கள், சாதுக்கள் இருக்கிறார்கள், கல்பட்டையா அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவர்களை சமாதானப்படுத்துவதற்காக இன்னொரு 10-15 நாட்கள் உள்ளே இருக்கப் போகிறேன், அறைக்குள்ளே இருக்கப் போகிறேன் என்று மக்களை சமாதானப்படுத்துவதற்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். நான் நிரந்தரமாக இனிமேல் உங்களிடம் வந்து இருக்க மாட்டேன், பார்க்க மாட்டேன், நீங்கள்லாம் என்னை பார்க்க முடியாது என்று சொல்லியிருந்தால் அவர்கள் மனம் வருத்தப்படுவார்களே என்ற காரணத்திற்காக இன்னொரு 10-15 தினங்கள் நான் இந்த அறையிலே இருக்கப் போகிறேன் என்று கூறுகிறார். சொல்லிட்டு சொல்றாரு, இதை பார்த்து நீங்கள் அவநம்பிக்கை கொள்ளாதீர்கள். ஒருவேளை நீங்கள் பார்க்க விரும்பி நான் மூடிய, அதாவது தாளிட்ட, நான் சாத்திய இந்த கதவை திறந்தால் யாருக்கும் தெரியாது, அதாவது நான் யார் கண்ணிலும் படாமல் வேறு வீடாகத்தான், அறையாகத்தான் இருக்கும்படி ஆண்டவர் காட்டுவார். ஏன்னா ஆண்டவர் உள்ளே இருக்கிறாரு, மகனோட 2 கலந்து கொள்ளப் போகிறார். நான் கதவை சாத்தப் போகிறேன், இன்னும் 10-15 தினங்கள் நான் உள்ளே இருக்கப் போகிறேன் என்று மக்களை சமாதானப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்ல, நீங்கள் அவநம்பிக்கை கொள்ளாதீர்கள். அது மீறி நீங்கள் கதவை திறந்து பார்த்தால் கூட வெட்ட வீடாக தான் இருக்கும், வெறும் வீடாக தான் இருக்கும். ஆண்டவர் காட்டி கொடுக்க மாட்டார், வெறும் வீடாக தான் இருக்கும் என்று கூறுகிறார். என்னை உங்களுக்கு காண்பிக்க மாட்டார். இனி 2.5 கடிகை காலம் உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டேன். 2.5 கடிகை காலம் என்று சொல்லுகிறார். 2.5 கடிகை காலம் என்பது, அதாவது 2.5 நாளிகை என்பது 1 மணி நேரம் என்று ஒரு கணக்கில் கொண்டிருக்கிறோம். 2.5 கடிகை என்பது இதுவரையிலும் விளக்கமான ஒரு விளக்கம் யாருக்கும் கிடைக்கவில்லை. 2.5 கடிகை என்பது என் அறிவுக்கு எட்டியபடி இறைவன் எனக்கு அறிவுறுத்தியது 150 வருடங்கள். ஒரு கடிகை என்பது 60 வருடங்கள், 2.5 கடிகை என்பது 150 வருடங்கள். 150 வருடங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டேன். அதாவது இனிமேல் ஒரு ஞான சித்தர் இங்கே வருவார் என்ற ஒரு நிலையை அங்கே உலக மக்களிடம் தெரிவிக்கிறார். எல்லாம் அவர் வந்த பிறகு உங்களுக்கு சுத்த சன்மார்க்கத்துடைய விளக்கங்கள் புரியும் என்று ஒரு இடத்தில் உரைநடை பகுதியிலே பிள்ளைப்பெருமான் அவர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள். அதை கொண்டு கணக்கில் கொண்டு பார்க்கும்போது 150 வருட காலம், அதாவது 30/1/1874 இறைவனாகிறார். அதிலிருந்து 150 ஆண்டுகள் கணக்கு எடுத்தால் 2024 ஆண்டில் ஒரு ஞான சித்தர் வந்திருக்க வேண்டும். இறைவனுடைய கணக்கை நாம் சரியாக யாரும் துல்லியமாக கணித்து சொல்ல முடியாது. அப்படி இந்த பூலோகத்தில், அதாவது இனிமேல் உங்கள் கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேன், 150 ஆண்டுகள் கழித்துதான் நான் தென்படுவேன் என்று கூறும்போது, நான் மீண்டும் இவ்வுலகத்திற்கு வருவேன் என்று கூறுவது போல இந்த நிகழ்ச்சியை உலக மக்களுக்கு கூறுகிறார். ஏனென்றால் உலக மக்களிடம், அங்கே இருக்கின்றவர்களிடம் சொல்ல வேண்டும், இனிமேல், அதாவது நான் இப்போ இங்கே இந்த வடிவத்திலே, இந்த ரூபத்திலே, இந்த தேகத்திலே நீங்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இனிமேல் நான் எல்லா உலகங்களிலும், எல்லா உயிரிழகத்திலும் நான் இருப்பேன் என்று கூறுகிறார். அதை தான் கூறுகிறார், எல்லா உலகமும் என் வசமாயின, எல்லா உயிர்களும் என் உயிர் ஆயின என்று கூறுகிறார். அதன் பிறகு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இப்பொழுது வருகிறார். வந்த உடனே இந்த உருவத்துடன், அதாவது அருட்பெருஞ்சோதி உருவத்துடன், அருள் வல்லவத்துடன் திருவருள் செங்கோலாட்சி செய்வேன். இறைவன்
தன்னோடு சேர்ந்து கொண்டு திருஅருள் செங்கோலாட்சி செலுத்துவோம் என்று கூறுவார். ஆக இறைவனும் நானும் அருட்பெருஞ்சோதி வடிவத்தில் திருஅருள் செங்கோலாட்சி செலுத்துவோம் என்று கூறுகிறார். இறைவன் தன்னோடு கலந்து கொண்டதினால் அவ்வாறு கூறுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அகவினத்தாருக்கு, அதாவது அகவினத்தார் புறவினத்தார் என்று கூறுவார். சுத்த சன்மார்க்கத்திலே சேர்ந்தவர்களுக்கு அகவினத்தார் என்று கூறுவார். அகவினத்தார் என்பது உள்ளத்திலே வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு உறவு. சுத்த சன்மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் அகவினத்தார். புறவினத்தார் என்பது சுத்த சன்மார்க்கம் அல்லாத சமயங்கள், மார்க்கங்கள், மதங்களை சேர்ந்தவர்கள். ஆக அகவினத்தாருக்கு சுத்த சன்மார்க்கத்தை சேர்ந்தவருக்கு, அகவினத்தார் என்பது சுத்த சன்மார்க்கத்தை சேர்ந்தவருக்கு சாகாவரமும் மரணமில்லா பெருவாழ்வும், சாகாவரம் என்பது மரணமில்லா பெருவாழ்வும், மற்றவர்களுக்கு பரிபாக நிலையும் அளிப்போம். பரிபாக நிலை, பரிபாக நிலை என்பது அவங்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு நிலை. அந்த நிலையில் அவங்களை நாங்கள் வைத்துக்கொண்டு அருளாட்சி செய்து கொண்டிருப்போம் என்று கூறுகிறார். ஆக எல்லாரும் சுத்த சன்மார்க்கத்தில் சேர வேண்டும் என்று கூறுகிறார். நான் சொல்லுவதை யாரும் கேட்பார் இல்லை என்று கூறுகிறார். அப்போ மற்றவர்களுக்கு, சுத்த சன்மார்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் சாகாவரம் கொடுப்போம், மரணமில்லா பெருவாழ்வை கொடுப்போம், மற்றவர்களுக்கு பரிபாக நிலை கொடுப்போம் என்று சொல்லி மக்களிடம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அதன் பிறகு நான் கதவை மூடியிருப்பதால், மூடியிருக்கும் பொழுது, அதாவது இனிமேல் கதவை போய் மூட போறார். கதவுக்கு வெளியே நின்றுட்டு அங்கே கூடியிருந்தவர்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் கதவை மூடியிருப்பதால் அரசாங்க அதிகாரிகள் வந்து ஆட்சேபனை செய்து திறந்தால் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எதுவும் அவர்களிடம், அதாவது சண்டையிட வேண்டாம், ஆட்சேபனை செய்ய வேண்டாம் என்று கூறுவார். அதிகாரிகள் வந்து இதை கேள்விப்பட்டு கதவை திறக்கும் முயற்சியில் ஈடுபட்டால் நீங்கள் ஆட்சேபனை செய்ய வேண்டாம், அதை இறைவன் பார்த்து கொள்ளுவார் என்று கூறுகிறார். இனிமேல் நான் எல்லா உயிரிடத்திலும் இருப்பேன், இனிமேல் நான் எல்லா உயிரிடத்திலும் இருப்பேன், எல்லா உலகங்களிலும் இருப்பேன். மக்களை திருத்தி சுத்த சன்மார்க்கத்தில் சேர்த்து அவர்களுக்கு சுத்த சன்மார்க்க அறிவு அளித்து நான் காப்பாற்றுவேன். யாரும் பயப்பட வேண்டாம், யாரும் அஞ்ச வேண்டாம் என்று கூறுகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். வல்லப்பெருமானவர்கள் இந்த நிலையை கூறியிருப்பது சத்தியம், உண்மை வாசகம். அதை திரித்து மக்களிடம் பலவாறாக செய்தியை பரப்பினார்கள். போனார்கள், கதவை சாத்தி கொண்டு உள்ளே போட்டு சாவியை தூக்கி வெளியே போட்டார். அப்புறம் கதவை உடைச்சிட்டு போனாங்க. அப்புறம் இவரை காணோம், எங்கே போனார்கள்னு தெரியல. சில பேர் அவர் மேல் அவதூறு பரப்பினார்கள், கற்பூரம் வைத்து எரித்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். அங்கே இருந்து கொண்டு ஒரு பாதாள சுரங்கம் இருக்கிறது, அது வழியாக தப்பித்து சென்று விட்டார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள் இல்லையா? அவநம்பிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதனால சொல்றாரு, அவநம்பிக்கை வைக்காதீர்கள் என்று சொல்லுகிறார். அவநம்பிக்கை வைக்காதீர்கள் என்று கூறுகிறார். இவ்வளவு விரிவாக உரையாற்றிய நமது பிள்ளைப்பெருமானவர்கள் எப்படி கதவை சாத்திட்டு தப்பிக்க முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவரை மறைந்து விட்டார் என்று சொன்னார்கள். மறைவதல்ல, இறைவனோடு கலந்து இறைவனாகிறார். அதுதான் உண்மை. மறைவது என்றால் சமயங்களிலும் மார்க்கங்களிலும் மதங்களிலும் இருந்த மகான்கள் அவர்கள் தலைவர்களுடைய அருளை பெற்றுக்கொண்டு உடம்பை மறைத்திருக்கிறார்கள். எத்தனையோ புராணங்களில் எவ்வளவோ நிகழ்ச்சிகள் உண்டு. வல்லப்பெருமான் அப்படி அல்ல, மறைய வேண்டிய அவசியம் இல்லை, அவர் மறையவும் மாட்டார். மறைவது என்பது இறைவனோடு இரண்டரை கலந்து கொண்டு இறைவனாகிறார் என்று பொருள். அப்படிதான் உலக மக்களிடம் சொல்லி இருக்க வேண்டும். கதவை சாத்திட்டு போய் மறைஞ்சிட்டாருன்னு சொன்னால் அதனுடைய விளக்கமே வேற மாதிரி ஆகிடும். அவரே சொல்லுகிறார், அருண்ஜோதி ஆணையன் என்று அரையப்பா முரசு பிரபஞ்ச வெற்றியை கூறுகிறார். எனவே இரண்டரை கலந்து கொண்டார். நமது பிள்ளைப்பெருமான் அவர்கள் இறைவனாகிவிட்டார், அருட்பெருஞ்சோதி ஆகிவிட்டார். இதுதான் இறைவனுடைய திருவிளையாடலுடைய இறுதி நிலை. இறைவன் வந்து பிரிந்த சக்தியோடு தன் மகனோடு 51 ஆண்டுகள்
தன் பிரிந்த சக்தியோடு தன் மகனை 51 ஆண்டுகள் இந்த பூலோகத்தில் உலாவ விட்டு சுத்த சன்மார்க்கத்தை உலக மக்களிடம் அறிவித்து அவருடைய வேலைகள் முடிந்தவுடனே மறுபடியும் ஆண்டவர் தன் மகனோடு தன் சக்தியோடு பிறந்த சக்தியோடு பிரிந்த சக்தியோடு இரண்டரை கலந்து கொள்ளுகிறார். அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகிறார். ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வன ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. உலக மக்களே, இறைவனின் மகனாக இந்த பூலோகத்திலே உலாவி வந்து உலக மக்களை எல்லாம் சுத்த சன்மார்க்கத்தில் சேர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தி இறுதியாக 30/1/1874 இரவு 12 மணிக்கு தந்தை வந்து அருட்பெருஞ்ஞாண்டவர் வந்து மகனோடு இரண்டரை கலந்து கொண்டு இறைவனாகிவிட்டார்கள். எனவே மக்களே, நீங்கள்லாம் சுத்த சன்மார்க்கத்தில் இணைந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்கி தீப வடிவில் இருக்கிறார், தீபத்தை வணங்கி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கண்ணை அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை சொல்லி இறைவனுடைய அருளையும் செல்வங்களையெல்லாம் பெற்று நீங்கள் இந்த வையகத்திலே வாழ்வாங்கு வாழ வேண்டும், மரணமில்லா பெருவாழ்வில் வாழ வேண்டும் என்று இறைவன் கூறிய தயவினாலேயும் கருணையினாலேயும் இந்த வள்ளலார் ஊழியர் உங்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். இறைவனுடைய திருவிளையாடல் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவிளையாடல் என்ற பதிவை கிட்டத்தட்ட 400 பதிவுகளில் இன்று நாம் நிறைவு செய்கிறோம். எனவே மேட்டுக்குப்பத்தில் இருக்கின்ற சித்தி வளாகம் இறைவன் இருக்கின்ற இடம், அங்குதான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தன் மகனோடு இருந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சித்தி வளாகம் என்பது உங்கள் தாய் தந்தை உங்கள் ஆப்தர்களால் செய்யப்பட்ட உதவி எவ்வளவோ அதைவிட கோடான கோடி பங்கு கிடைக்கும். சித்தி வளாகத்துக்கு வாருங்கள். இது சத்தியம் 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 என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. நாளை முதல் இன்னும் திருவருட்பாவிலே சில பாடல்களுடைய விளக்கங்களை தர வேண்டியிருக்கிறது. நாளை முதல் திருவருட்பாவின் பாடல்கள் 1ஆம் திருமுறையிலிருந்தும் 2ஆம் திருமுறையிலிருந்தும் அந்த விளக்கங்களெல்லாம் நீங்கள் கேட்டு நீங்கள் மகிழ்வுற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும். நன்றி, வணக்கம்.